ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டாக்டர் ஷெரின் லியோன்ஸ் கார்டன். காலையில் எழும்பியாச்சு. இந்த நாளோட சமையல் வேலை எல்லாம் நடந்துட்டுருக்கு. மீன் பொரிச்சாச்சு, அப்புறமா பீட்ரூட் பொரியல் செய்யணும். இது டாகீஸுக்கான ஃபுட், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. பாலும் பொங்கியாச்சு, டீயும் ரெடி ஆயிடுச்சு. காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஓட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி பொடிசை ஸ்கூலுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு இதாக ஜிம்மில் இருக்கிறேன். 1 மணி நேரம் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு இதாக ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக வந்தாச்சு. எவ்வளோ பிஸியான நாளுனாலும் ஒர்க் அவுட் பண்ணாலே ஒரு புத்துணர்வு கிடைக்கும். காலையில் டாக்டர் எழும்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஷட்டில் விளையாடுறதுக்காக ஷட்டில் கோர்ட் போயிருந்தாங்க. இதை அவங்களும் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இனிமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு குளித்து ரெடி ஆகி கிளினிக்கு போனோம். இன்றைக்கி காலையிலே எங்கள் 2 பேருக்கும் கிளினிக்ஸ் இருக்குது. தோட்டத்தில் பார்த்தா நாட்டு ரோஜா பூக்கள் எல்லாம் கொத்து கொத்தாக பூத்திருந்து மழையில் நனைஞ்ச பூக்களை பார்க்குறதற்கு சூப்பராக இருந்து. நாட்டு ரோஜா பூக்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பூக்களை எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் இந்த பூக்களை எல்லாம் பறித்து ஸ்மூதி பண்ணி குடிப்பேன். அதே மாதிரி ரோஸ் மில்க் செஞ்சு குடிப்பேன். நல்ல காய வச்சு ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணுவேன். இந்த நாட்டு ரோஜா பூக்களை அப்படியே செடியிலேருந்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ரோஜா பூவை செடியிலேருந்து அப்படியே பறித்து சாப்பிட்டு நீங்கள் யாராவது டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த ரோஜா செடிகளுக்கு அடிக்கடி நான் வேப்பந்தைலம் மட்டும்தான் அடிப்பேன். வேறு கெமிக்கல் உரங்கள் எதுவுமே போடுறது கிடையாது. ஒரு பாத்திரம் நிறைய பூக்களை பறிச்சாச்சு. தோட்டத்தில் நான் நட்டு வச்சுருந்த புஷ் பெப்பர் செடியும் நல்லா தளத்தளன்னு வளர்ந்துருந்து. இப்போ கொஞ்ச நாளாக மழை இருக்கிறதுனால செடிகளெல்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்குது. புஷ் பெப்பர் செடியில் நிறைய காய்களும் வச்சுருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது படர்ற பெப்பர். நான் என் தோட்டத்தில் 2 வெரைட்டி பெப்பரும் வச்சுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள், வெண்டை, சேனை எல்லாமே முளைச்சிருக்கு. இந்த பெரிய க்ரோ பேக்கில் ரீசெண்டாக தான் நான் ஸ்பெனாச் விதைகளை ஆன்லைன்லேருந்து வாங்கி நல்லாவே நான் தூவி விட்டேன். அந்த வீடியோ ஆல்ரெடி என் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், கீரை எல்லாம் முளைச்சிருச்சு. நிறைய செரிப்பழம் காய்ச்சுதுங்க. ஆனால் அதெல்லாம் பறிக்க முடியலை. பாருங்கள், தரையில் எல்லாம் விழுந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் இவ்வளோ ரோஜா பூக்களை பறிச்சிருக்கிறேன். பூக்கள் எல்லாம் பறித்த பிறகு இதான் கிளினிக் நான் கிளம்பிகிட்ருக்கேன். இதுதான் என்னோட கிளினிக்ஸும் என்னோட கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸும். இது என்னோட பேரடைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஷன் இந்த பல் மருத்துவத்துறை. பேஷண்ட் கேஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. மணி 2:30. நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாப்பி கார்டனிங்.